ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் எப்படி சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோன்றத பார்ப்போம். லெஸ் தென் 10 minutes நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ப்ராம்ப்ட் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் மீ டு கிரியேட் சயின்டிஃபிக் calculator application in Python. ஸோ நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து டேன், காட்டு, லாக் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னாலும் we can add. ஸோ க்ரியேட் பண்ணியிருக்கு, பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத. காப்பி பண்ணி வச்சு கூட மூவிங் டு ஐடியல்லி Ctrl+N Ctrl+V. ஸோ சம் வாட் சேவ் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃபோல்டர் போய்டுவோம். ப்ரோக்ராமிங் வித் மோகன் பைத்தான் ஏஐ இதில் போயிட்டு நம்ம சயின்டிஃபிக் அண்டர்ஸ்கோர் கேல்சி அப்படின்னு அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. ரன் பண்ணலாம். எஸ், இப்போ நம்ம சைன் 30 டிகிரி சைன் மென்ஷன் பண்ணலாம். இன்வேலிட் இன்புட் ஃபார் சைன் குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட். ஓகே, சரி, வேறு எதாவது அப்படி வேல்யூஸ் கொடுக்க முடியாது. நம்ம 65 divided by 3 ஈக்குவல்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, எரர் வருது. ஸோ லாக் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்லி நம்பர் டெசிமல் வைக்க முடியுது. 0.5 - 5 இது வருது. இன்டூ 6 ஓகே டிவைடட் பை 8 வருது. ப்ளஸ் 5 இதுவும் ஒர்க் ஆகுது. நமக்கு வராத ரிசல்ட் என்ன அப்படின்னா ஓகே, ஸோ 45 டிகிரி ஒன்றுன்னு தெரியும், tan 45 டிகிரி ஒன்றுன்னு தெரியும் இல்லையா. 45 tan ஒர்க் ஆகுது. அடுத்து 1/√2ன்னு வரும். ரூட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லை. ஓகே, இது வரைக்கும் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும், அதை செக் பண்ணுவோம். சாட்ஜிபிடி. ஓகே, I need proper many functions as possible, like a scientific calculator. ஓகே, நம்ம கொடுத்தது அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோன்றது தான் இங்கே பிரச்சனை. ப்ராம்ப்ட் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் தட் யூ வாண்ட். சில பேருக்கு இது ஃபங்க்ஷன் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ டிஃபிகல்ட்டு, லேர்ன் பண்ணுறது கஷ்டம். ஏஐ க்ரியேட் பண்ணுறது கஷ்டம் தான், பட் ஏஐ கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏஐ வச்சு நம்ம எப்படி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் சிமிலர் டு வாட் வி ஆர் யூஸிங் இன் ஃபிசிக்கல் வேர்ல்டு அதை வர்ச்சுவலாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இஃப் இட் இஸ் ஒர்க்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது கிளியராக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கோடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம்.
அகெயின் சயின்டிஃபிக்கல் ரேப் கண்ட்ரோல் வி கொடுத்தாச்சு. எஸ், இப்போ ரன் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் இட். எல்லாமே ஏன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து இன்வர்ஸு. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே எம்டியாக இருக்குன்னா 4 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் 2. ஓகே 2 பை வேல்யூ 2.03 கிளியர். பை வேல்யூ 3.14 கரெக்டு. 3 பவர் 3 மேத்தமேட்டிக்கலில் அந்த டபுள் ஸ்டார்ன்றது பவர் கரெக்டு. 3 × 3 × 3 3 கியூப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம், கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே தென் ஃபேக்டரியல் செக் பண்ணிடலாமா? 2 ஃபேக்டரியல் 2 தான், அது வேணாம். 5 ஃபேக்டரியல் 120 கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். எஸ், 5 ஃபேக்டரியல் 120 கரெக்டு. log 10 வேல்யூ வந்து 1 செக் பண்ணி பார்ப்போம், அதுவும் கரெக்டு. ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. சரி, 1 tan இன்வர்ஸ் வந்து 45 வருதா? கரெக்டு. 45 சைனுக்கு கரெக்டு. அப்போ காசோட 45 என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்வர்ஸ் மேத் டொமைன் எரர். ஸோ கீழே இன்ட்டு மாதிரி மென்ஷன் பண்ண வச்சுருவோமா, நமக்கு எதுக்கு என்னென்ன மாதிரியான இது இருக்குன்றத. ஓகே, சம்வாட் அவுட்புட் எல்லாம் கிளியராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேன் யூ give suggestions below the guide related to functions in calculator below of calculator app. Okay, இன்னும் வரல. நெட்வொர்க் எரரா? ரீஜென்ரேட். வாட் ஹேப்பன்ட்? ரிஃப்ரெஷ் பண்ணலாமா? ஸோ செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நெட்வொர்க் எரர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. கனெக்ஷன் இன்டரப்டட். ஓகே, செக் பண்ணி இஸ் திஸ் கோட் ஓவர். Which includes the implementation and function to display the variable in a separate window. Okay. நம்ம ஹெல்ப் மெனுன்றதை ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அந்த ஹெல்ப் மெனு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இட் வில் சஜஸ்ட். அப்போ நம்மளால் எவ்வளோ ஏஐ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுதுன்றது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து என்னென்ன தான்
அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு வரும். ஸோ வித்தவுட் எங்களால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு we will make use of the AI, full potential of AI. ஸோ இப்போ பாருங்கள், கைடுன்றது ஒன்று கேட்டிருக்கோம், அப்பியர் ஹெல்ப். ஸோ ஹெல்ப்பில் போய்ட்டு கைடு அடிஷன் சப்ராக்ஷன் என்னென்ன ஓகே. ஸோ ஹெல்ப்பில் போய்ட்டு கைடு கொடுத்தோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் வருது, அண்ட் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், லாகரிதம் ஆஃப் பேஸ் 10, நேச்சுரல் லாகரிதம், ஸ்கொயர் ரூட்டு, எக்ஸ்போனென்ஷியலு, ஃபேக்டோரியலு, ஹையஸ்ட் நம்பர், எக்ஸ்போனென்ஷியல். ஓகே, இதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் கிவ் எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் இன் தட். விண்டோ இவ்வளோ பெருசாக இது போதும். ஓகே, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கிது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அகெயின் நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ப்ரோக்ராமை. சரி, இப்போ இதை நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன லொக்கேஷனோ அதுக்கு போயிடணும். போயிட்டு சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு ஃபைலை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடணும். பைதான் AI. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சயின்டிஃபிக் ஆல்ஜி அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். காப்பி இங்கே போயிட்டு டைரக்டரி போயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா py இன்ஸ்டாலர் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு க்ரியேட் cmd to create into exe. இப்போ இன்ஸ்டால் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த கோடு இருந்தால் போதும். ஸோ கண்ட்ரோல் V இதுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், scientific underscore calci. டன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது. பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆகுறது நம்ம லைவாக பார்க்கலாம். பார்த்தீங்களா, பில்டு டிஸ்ட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். exe ஃபைலாக டைரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம யாருக்காச்சும் இதை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம exe ஃபைலை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறையா AI ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கண்டென்ட் வேணுன்னா மறக்காமல் ப்ரோக்ராமிங் வித் மோகன் ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். AI எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். தேங்க்யூ. See you in another video.